ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சேட்டோட தீமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 பார் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி கீழே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்டுன்னு போட்டு நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய இமேஜ் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக ஒரு 10 ஃபோட்டோவாக என்னமோ கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செட் பண்ணிக்கலாம். அதிலலாம் டார்க்னு போட்டு நீலாம் இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த சாலிட்னு போட்டு சும்மா மங்கலான கலர் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மை ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி மொத்தமாக ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய இமேஜோ இல்லை ஏதாச்சும் ஆக்டரிஸ் இமேஜ் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட செட் பண்ணிக்கலாம். இந்த போன்ற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம டெக்னாலஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கொடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணிவிடுங்க.